ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் தோல் துவையல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது நம்ம பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஆனால் நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து சீவிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து தோலை சீவிட்டு கீழே போட்டு வெறும் காயை மட்டும் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், கூட்டு செய்வோம், பொரியல் செய்வோம், இந்த மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிடுவோம். இனி வந்து பீர்க்கங்காய் தோலை வந்து நீங்கள் கீழே தூக்கி போடாமல் தண்ணியில் நல்லா பீர்க்கங்காவை அலசிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. காயை வந்து நம்ம எப்பயும் போல் குழம்பு செய்கிறதோ இல்லை பொரியல் பண்ணுறதோ பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து துவையலாக செஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த தோலை தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ காயில் இருக்கிற தோல் தான் இது. இப்போ நம்ம பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா காரத்துக்கு 4 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/4 பாகம் எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு புளியை வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக புளியை பிச்சு போட்டுக்கலாம். கடைசியாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கணும். பீர்க்கங்காய் தோல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். தேங்காவையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம்னா நல்லா சூடு ஆறிடும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வரும். இப்போ பார்க்க மிக்ஸி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அரைச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் துவையல் வந்து. அதனால் பார்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அரைச்சதுக்கப்புறமா துவையல் ரொம்ப உப்பாயிடும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக நம்ம துவையலை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து துவையலை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி துவையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தண்ணி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா சுட சுட சாதம் செஞ்சுட்டு வெறும் துவையலை மட்டுமே நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசத்தோடு தொட்டுக்கிறதுக்கு, சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் கூட இந்த துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. இனி உங்களுடைய சமையலில் பீர்க்கங்காய் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் அந்த தோலையும் நீங்கள் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பீர்க்கங்காய் தோல் துவையல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.